ஹோமியோபதி மருத்துவம் முதியோருக்கு 5,00,000 மருத்துவ காப்பீடு. இது பற்றி தான் இன்று பேச வேண்டும் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் நான் முதியவன். எனக்கு 78 வயது ஆகிறது. இந்த 70 வயசுக்கு மேலே முதியோர்களுக்கு 5,00,000 காப்பீடு கொடுக்கிறார்களே, ஒரு வகையில் சந்தோஷம்தான். இருந்தாலும் முதியோரை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சேர்ப்பது யார்? இவனே சாப்பாடு கொடுக்க வீட்டில் கொடுக்க முடியாமல் முதியோர் இல்லத்தில் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. முதியோர் இல்லத்தில் முதியோர்களை ஏன் சேர்க்கிறார்கள்? இந்த பெருசு ஒரு மூலையில் கிடக்க அப்படின்னு தான். பணம் இல்லாமல் இல்லை, முதியோர் இல்லத்தில் கட்டி பணமெல்லாம் கட்டுறாங்க. ஏன்? பெரிய ஆளுங்க வீட்டில் இருக்கக்கூடாது, அது ஒரு அசிங்கமாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுனால தான் முதியோர் இல்லம் போகிறாங்க. இப்படிப்பட்டவர்களுக்கு 70 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு 5,00,000 கொடுக்கறத விட அந்த 5,00,000 பிரித்து மாதம் 50,000 ரூபாய் அவர்களுக்கு பென்ஷனாக கொடுத்து விட்டால் அவர்கள் சுயசார்பு வாழ்வு வாழ்வார்கள். ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியதில்லை. 70 வயசுக்கு மேலே 5,00,000 செலவழிச்சு அவன் பழிச்சு எத்தனை வருஷம் இருக்க போகிறான்? ஆகவே அரசு இதை சிந்தித்து இந்த முதியோர்களுக்கு ஆளுக்கு 50,000 ரூபா மாதம் கொடுத்துட்டாங்கன்னா இவன் சுயசார்பு வாழ்க்கை வாழ்ந்துடுவான். ஒரு சின்ன வீடை வாடகை பிடிப்பான், ஒரு ஆளை சம்பளத்துக்கு வேலைக்கு போயிடுவான், இவன் தானே கவனித்துக் கொள்வான். ஆகவே அரசு இதை யோசித்து பெரியவர்களுக்கு நன்மை செய்கிறோம் என்ற நிலையில் அவர்களுக்கு செயல்பட முடியாத நிலையை ஆக்கி கொண்டு இருக்கிறதோ என்று ஒரு சந்தேகம் எழுகிறது. ஆகவே முதியோர் மருத்துவ காப்பீடு என்பது அதை விட முதியோர் உதவித்தொகையாக மாதம் 50,000 கொடுத்துட்டாங்கன்னா அவன் சுயசார்பாக மருத்துவம் பார்த்துக்கிடுவான், சுயசார்பாக வாழ்ந்தும் காட்டுவான் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.